திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் 4 மாத கர்ப்பிணி பெண்ணை கணவனே கத்தியால் குத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரிந்து சென்ற மனைவியை போலீசார் சேர்த்து வைத்த 1 மணி நேரத்தில் கத்தி குத்து சம்பவம் நடந்துள்ளது. கர்ப்பிணி பெண்ணுக்கு நேர்ந்தது என்ன? திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த காவலூர் வீரராகவ வலசை பகுதியைச் சேர்ந்தவர் ஓட்டுநர் விஜயகுமார். இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சுபாஷினி என்ற 22 வயது பெண்ணுக்கும் கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு பெற்றோர்கள் சம்மதத்துடன் திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் தற்போது சுபாஷினி 4 மாத கர்ப்பிணியாக இருக்கும் நிலையில் கடந்த சில தினங்களாக கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. சில தினங்களுக்கு முன்பு ஏற்பட்ட தகராறில் சுபாஷினி கோபித்துக் கொண்டு தாய் வீட்டிற்கு சென்று விட்டார். இந்நிலையில் இரு வீட்டார் பெற்றோரும் காவல் நிலையத்தில் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி சுபாஷினியை வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். அடுத்த 1 மணி நேரத்திலேயே மது போதையில் வீட்டிற்கு வந்த கணவன் விஜயகுமார் மனைவியிடம் மீண்டும் தகராறில் ஈடுபட்டு தான் வைத்திருந்த கத்தியால் சுபாஷினியின் வயிறு, கழுத்து, கை என 4 இடங்களில் குத்தினார். சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் வந்து சுபாஷினியை மீட்டு வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதலுதவி சிகிச்சைக்கு பின்னர் மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு சுபாஷினி அனுப்பி வைக்கப்பட்டார். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த காவனூர் போலீசார் மது போதையில் இருந்த கணவன் விஜயகுமாரை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.